அனைவருக்கும் வணக்கம். எக்ஸை எக்ஸாமுக்கு ஒரு திருப்புதல் மாதிரி பாலிட்டி நோட்ஸ் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது அரசியலமைப்பிலான சரத்துக்கள் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது வந்து முக்கியமான வழக்குகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து முகவுரை தொடர்புடைய வழக்குகளில் என்ன ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருபாரி வழக்கு 1960. பெருபாரி வழக்கு என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முகவுரையானது மற்ற பகுதிகளை போன்று உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பில் இணைக்கப்பட்டிருந்தாலும் முகவுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல. இது அரசியலமைப்பில் ஒரு பகுதி அல்ல என கூறப்பட்டது. என்ன பெருபாரி வழக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு வந்து ஒரு பகுதியில் அல்ல என கூறப்பட்டது. அரசியலமைப்பில் ஒரு பகுதி அல்ல என முகவுரை வழக்கை பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேசவந்த பாரதி வழக்கு. கேசவனந்த பாரதி அண்டு கேரளா மாநிலம். கேசவந்த பாரதி வந்து அண்டு கேரளா மாநிலத்தில் இந்த வழக்கு எப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1973. கேசவனந்த பாரதி வழக்கு எப்போ கொண்டு வந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973. கேசவந்த பாரதி அண்டு கேரளா மாநிலம். எந்த மாநிலம்? கேரளா மாநிலம். முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதிதான் என்றும் அதன் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்தம் மேற்கொள்ளலாம் என்றும் தீர்ப்பு வழங்கியது. இந்த வழக்கு என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா, கட்டமைப்பு மாறாமல் திருத்தம் மேற்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தீர்ப்பு வழங்கியது. கேசவனந்த பாரதி வழக்கு அது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973. நெக்ஸ்ட்டு வந்து எல்ஐசி வழக்கு. எல்ஐசி வழக்கு எப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1995. எல்ஐசி வழக்கு எப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்க? 1995. முகவுரையானது அரசியலமைப்பின் ஒருங்கிணைத்த பகுதிதான் என்றும் மீண்டும் உச்சநீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டது. எங்கே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இது கட்டமைப்பு மாறாமல் திருத்தம் மேற்கொள்ளலாம் என்று தீர்ப்பு வழங்கியது. இது வந்து என்று மீண்டும் ஒருங்கிணைத்த பகுதிதான் என்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, அடிப்படை உரிமைகள் தொடர்புடைய வழக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஏகே கோபாலன் வழக்கு விஎஸ் மதராஸ் மாகாணம் 1950. இது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1950. தடுப்பு காவல் சட்டத்தின் விதிகளின் கீழ் அடிப்படை உரிமைகள் மீறப்படவில்லை என்றும் தீர்ப்பளிப்பது. ஏகே கோபாலன் வழக்கு வந்து விஎஸ் மதராஸ் மாகாணம் எப்போ கொண்டு வந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1950. இது வந்து என்ன சட்டத்தின் விதிகள் கீழ் அப்படின்னா தடுப்பு காவல் சட்டத்தின் விதிகளின் கீழ் அடிப்படை உரிமைகள் மீறப்படவில்லை என்று தீர்ப்பளிப்பது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சங்கரி பிரசாத் அண்டு இந்திய அரசு 1951. இது எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1951. யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கரி பிரசாத் விஎஸ் இந்திய அரசு. பகுதி 3ல் அடிப்படை உரிமைகள் திருத்த பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. யாருக்கு அதிகாரம் உண்டு? திருத்துறதுக்கு. அடிப்படை உரிமைகளை திருத்துறதுக்கு யாருக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. நெக்ஸ்ட் செம்பகம் துரைராஜன் அண்டு மதராஸ் மாகாணம் 1951. இதில் வந்து சங்கரி பிரசாத் இந்திய அரசு 1951. இதில் வந்து மதராஸ் மாகாணம் செம்பகம் துரைராஜன் 1951. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வழக்கில் பிரிட்டிஷ் ஆட்சியில் சென்னை மாகாணத்தில்
அமுல்படுத்தப்பட்ட வகுப்புவாரி இடஒதுக்கீடு சுதந்திர இந்தியாவில் செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இது இந்தியாவில் செல்லாது என்று யார் தீர்ப்பு வழங்கியது பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இது என்ன அமுல்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகுப்புவாரி இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு இந்த வழக்கு எந்த ஆட்சியில் வந்துருச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சியில் சென்னை மாகாணத்தில் அமுல்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாநிலத்தின் இடஒதுக்கீடு அரசாணை அரசியலமைப்பு சட்டத்தின் 29(2) பிரிவுக்கு புறம்பானது என தீர்ப்பளித்தனர். யார் தீர்ப்பளித்தனர்? சென்னை மாநிலத்தின் இடஒதுக்கீடு 29(2) பிரிவுக்கு புறம்பானது என தீர்ப்பளித்தனர். அரசாணையும் அரசியலமைப்பு சட்டத்தினும் இது எந்த அரசாணை அரசியலமைப்பு சட்டத்தின் 29(2) பிரிவுக்கு புறம்பானது என தீர்ப்பளித்தனர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோலக்நாத் அண்டு பஞ்சாப் மாநில வழக்கு. இது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967 கோலக்நாத் அண்டு பஞ்சாப் மாநில வழக்கு. இது பஞ்சாப் மாநில வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் பகுதி 3 திருத்த பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என தீர்ப்பு கூறப்படுகிறது. இதில் பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு தீர்ப்பு அளிக்கிறது. எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநில வழக்கு. இது எந்த ஆண்டு கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1967 கொண்டுட்டு வந்திருக்காங்க. பாராளுமன்றத்தில் அதிகாரம் கிடையாதுன்னு. இதில் என்ன 1951 இந்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 3 அடிப்படை உரிமைகள் திருத்த பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. சங்கரி பிரசாத் இவங்க என்ன சொல்கிறாங்க? பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என தீர்ப்பு கூறப்பட்டது 1967. மேகனா காந்தி அண்டு இந்திய அரசு 1978 இந்திய அரசு என்ன சொல்கிறாங்க? 1978 வெளிநாடு செல்வதற்கான உரிமை பிரிவு 21 கீழ் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான உரிமையின் ஒரு பகுதியாக உள்ளது. பிரிவு எத்தனை பார்த்தீங்கன்னா 21 படி பிரிவு 21 படி கீழ் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான உரிமைகள் ஒரு பகுதி உள்ளது. இந்திய அரசு 1978. சரத்து 19, 21 ஆகியவை ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. தனிநபர் சுதந்திரத்தை எந்த வகையிலும் பாதிக்காமல் தடுப்பு காவல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். சரத்து 19, 21 என்ன சொல்லுதாங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது, தடுப்பு காவல் நடைமுறைப்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. பாதிக்காமல் தடுப்பு காவல் நடைமுறைப்படுத்த வேண்டும். மினர்வா மில் வழக்கு 1980 எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 1980 என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா மினர்வா மில் வழக்கு. அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறைகளை கோட்பாட்டுகளும் சம முக்கியத்துவம் உடையவை. இவற்றை திருத்தும் போது அடிப்படை கட்டமைப்பு மாறினால் அச்சட்டம் செல்லாது. இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் சம முக்கியத்துவம் உள்ளதுங்காங்க. இது ரெண்டுமே அரசு நெறிமுறைகளும் அடிப்படை உரிமைகள் கோட்பாடு அரசு நெறிமுறை கோட்பாடும் சம முக்கியத்துவம் உண்டு அப்படிங்காங்க. இவற்றை திருத்தும் போது அடிப்படை கட்டமைப்பு மாறினால் அச்சட்டம் செல்லாது. இந்த சட்டம் செல்லாது. எதுவும் அடிப்படை கட்டமைப்பு மாறி இருந்துச்சுன்னா இந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்திரா சஹானி விஎஸ் இந்திய அரசு சட்டம் எப்போ எந்த ஆண்டு கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1992 கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓபிசிகளுக்கு 27% இடஒதுக்கீடு அரசியலமைப்பில் செல்லுபடியாகும். என்ன
ஓபிஎஸ்களுக்கு வந்து என்ன இருக்காங்க 27% இடஒதுக்கீடு அரசியலமைப்பில் செல்லுபடியாகும் சொல்லியிருக்காங்க. யார் சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்திரா சகானி. எந்த அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு. எந்த ஆண்டு கொண்டுட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 1992. இடஒதுக்கீட்டின் அதிகபட்ச வரம்பு 50% தாண்டக்கூடாது. 27% டு 50% வரைக்கும் தான் இதோட வரம்பு, அதிகபட்ச வரம்பு. இதுக்குள்ளே தான் இருக்கணும். 50%க்கு தாண்டக்கூடாது அப்படின்னு இந்திய அரசு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாதாரண சூழ்நிலையில் நாட்டில் தொலைதூர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு ஆதரவாக இது தளர்த்தப்படலாம். இது வந்து சாதாரணமான சூழ்நிலை நாட்டில் பிற தொலைதூர பகுதியில் வேறு நாட்டில் இருக்கிறவங்க வசிக்கும் மக்களுக்கு வந்து ஆதரவாக இது தளர்த்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினால் ஓபிசி பிற்படுத்தப்பட்டவர்களில் மேல்நிலையானர் கிரேமி லேயர் அடையாளம் காணப்பட வேண்டும். நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மை விஎஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1994 கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1994. 1994 இந்த சட்டம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. பொம்மை விஎஸ் எந்த யூனியன் ஆஃப் இந்தியா. நீதிமன்றம் சரத்து 356 கீழ் மாநில அரசை மத்திய அரசாங்கம் பதவி நீக்கம் செய்தது சரியா தவறா என ஆராயும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. சரியா தவறா இந்த மாநில அரசு என்ன பண்ணுறாங்க, நீதிமன்ற சரத்து 356 கீழ் படி இந்த சட்டம் என்ன பதவி நீக்கம் செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் பதவி நீக்கம் செய்தது, மத்திய அரசாங்கம் பதவி நீக்கம் செய்தது சரியா தவறா என ஆராயும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மை. இந்த சட்டம் 1994 கொண்டுட்டு வந்திருக்காங்க. சரத்து 356 தவறாக மத்திய அரசால் பயன்படுத்தப்பட்டால் உச்ச நீதிமன்றம் நீதி சீராய்வு அதிகாரத்தை பயன்படுத்தும். பதவி நீக்கம் தவறானதாக இருந்தால் மீண்டும் அம்மாநிலம் அரசாங்கத்தை பதவியில் அமர்த்தும். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் பயன்படுத்தப்பட்டால் உச்ச நீதிமன்றம் நீதி சீராய்வு அதிகாரத்தை பயன்படுத்தும். பதவி நீக்கம் தவறானதாக இருந்தால் மீண்டும் அம்மாநிலம் அரசாங்கத்தை பதவியில் அமர்த்தும் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் தன்னிச்சையான பதவி நீக்கம் நடவடிக்கையில் இருந்து மாநில அரசாங்கம் பாதுகாக்கப்பட்டுள்ளன. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு குறித்த சிறப்புரைகள். முகவுரையை பற்றிய புகழுரைகள். நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கிறது அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க அப்படிங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். நெக்ஸ்ட் வந்து அரசியலமைப்பின் அடையாள அட்டை போன்றது முகவுரை அப்படின்னா என்.ஏ. பால்கிவாலா அவங்க இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் முகவுரை அப்படின்னா எர்னஸ்ட் பர்கர் அவங்க கூறியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமது இறைமையை வாய்ந்த மக்களாட்சி குடியரசின் ஜாதகமே முகவுரை அப்படிங்கிறது கே.எம். முன்சி. நெக்ஸ்ட்டு வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை அப்படிங்கிறது ஏவி டைசி. நெக்ஸ்ட்டு அரசியலமைப்பின் பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி அல்லது அரசியலமைப்பின் ஆன்மா வழிகாட்டி சொற்களஞ்சியம் ஊன்றுகோல் அணிகலன் போன்றது முகவுரை. மேலும் முகவுரையை கொண்டே அரசியலமைப்பு மதிப்பீடு செய்யப்படுகின்றது அப்படின்னு கூறினவர் யார் அப்படின்னா தாக்கூர் தாஸ் பர்காவா. நெக்ஸ்ட்டு நமது அரசியலமைப்பின் முகவுரை ஐக்கிய அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பை போன்று அமைந்துள்ளது.
இருப்பினும் அதைவிட சிறப்பானது இந்திய முகவுரை உள்ளது. நமது அரசியலமைப்பின் உயிர் நாடியாக முகவுரை உள்ளது. இது நமது அரசியல் சமூக அமைப்பை விளக்குகிறது அப்படின்னா எம். ஹெதியாதுல்லா. வழக்கறிஞர்களின் சொற்கமை முகவுரை அப்படிங்கிறது ஐவர் ஜென்னிங். அதுக்கப்புறம் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சரத்து 32 பற்றி கூறியது அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் சரத்து 32 என்ன கூறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்து 32 இல்லை எனில் இந்திய அரசியலமைப்பு செல்லாத அரசியலமைப்பாக இருக்கும். சரத்து 32 இல்லை அப்படின்னா அரசியலமைப்பே செல்லாது, இந்திய அரசியலமைப்பே செல்லாதுன்னு கூறுறாங்க. சரத்து 32 ஆனது இந்திய அரசியலமைப்பின் இதயம் ஆன்மாவும் ஆகும். இந்திய அரசியலமைப்பு 32 இருந்துச்சுன்னா தான் அது என்னது இதயமும் ஆன்மாவும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னு அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் கூறுகிறார் சரத்து 32 பற்றி. நெக்ஸ்ட், நீதி பேரணிகள் அடிப்படை உரிமைகளும் அடிப்படை ஆகும் அப்படின்ட்டுருக்காங்க. அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பி பற்றிய கூற்றுகள். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இந்திய அரசியலமைப்பின் நாவல் கோட்பாடுகள் ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்திய அரசியலமைப்பில் அறிவை உறுத்தும் பகுதி ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பு அம்சம் மூணாவது. நாலாவது 1935 ஆண்டு அரசு சட்டத்தில் ஆங்கில அரசாங்கம் கவர்னர் ஜெனரலுக்கு சில அறிவுரைகள் வழங்கியது டிபிஎஸ்பி அமைந்துள்ளது. இந்திய அரசியலமைப்பில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி அமைந்துள்ளது. இவர் இந்திய ஆங்கில அரசாங்கம் எது கொண்டுட்டு வந்து கவர்னர் ஜெனரல் எந்த சட்டத்தில் எந்த ஆண்டில் கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1935 ஆண்டில். நெக்ஸ்ட், கிரேன்வில் ஆஸ்டின் என்ன கூறுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனச்சாட்சி ஆகும். யார் கூறுகிறார் அப்படின்னா கிரேன்வில் ஆஸ்டின் இவங்க தான் கூறுகிறாங்க. நெக்ஸ்ட், இந்த பகுதி இந்திய அரசியலமைப்புக்கு வாழ்க்கை தரும் ஒன்றாகும். இந்த பகுதி இந்திய அரசியலமைப்பிற்கே வாழ்க்கை தரும் ஒன்றாகும். யார் கூறுகிறார் அப்படின்னா எல்.எம். சிங்வி கூறுறாங்க. அனைத்து அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளுக்கும் செயல்பட்டு இருந்தும் நமது நாடு பூமியின் சொர்க்கமாகும். யார் கூறுகிறார் அப்படின்னா எம்.எஸ்.சி. சுக்லா அவங்க கூறுகிறாங்க. நெக்ஸ்ட், அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா அரசியலமைப்பு சாராத அமைப்புகள் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். ஃபஸ்ட்டு ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திட்டக்குழு பிளானிங் கமிஷன். 1946 ஆண்டு கேஎஸ்சி நியோகி என்பவர் தலைமையில் அமைக்கப்பட்ட ஆலோசனை திட்ட வாரியத்தின் பரிந்துரையில் அமைக்கப்பட்டது. 1946 ஆண்டு கேஏசி நியோகி என்பவர் தலைமையில் என்ன கொண்டுட்டு வந்திருக்காங்க, திட்ட வாரியத்தின் பரிந்துரையில் அமைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்திய அரசின் நிர்வாக தீர்மானத்தின் மூலம் 1950 மார்ச் 15 உருவாக்கப்பட்டது. இந்த இந்திய நிர்வாக தீர்மானத்தின் மூலம் எப்போ இந்திய அரசில் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 மார்ச் 15 உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் வளங்களை மிகுந்த திறனுட சமநிலையும் பயன்படுத்துவதற்கான திட்டத்தை உருவாக்குவது இதன் நோக்கம்.
இது என்ன நோக்கம் அப்படின்னு திட்டக்குழுவில் இது வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு தேசிய வளர்ச்சி குழு, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி குழு. இது வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலர் பாயிண்டில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரெண்டாவது குழு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 5 ஆண்டு திட்டத்தின் பரிந்துரை அடிப்படையில் 1952 ஆகஸ்ட் 6ஆம் தேதி உருவாக்கப்பட்டிருக்கு. எப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்க 5 ஆண்டு திட்டம்? 1952 ஆகஸ்ட் 6ஆம் தேதி உருவாக்கப்பட்டிருக்கு முதல் 5ஆம் ஆண்டு திட்டம். எந்த தலைப்பில் அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழு, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் நிர்வாகத்துறையின் தீர்மானத்தின் போரில் உருவாக்கப்பட்டது. திட்டக்குழுவிற்கான ஆலோசனை வழங்கும் அமைப்பு. அதுக்கப்புறம் 3வது நிதி ஆயோக், NITI ஆயோக் ஜனவரி 1, 2015 ஏற்படுத்தப்பட்டது. ஜனவரி 1, 2015 ஏற்படுத்தப்பட்டது. திட்டக்குழுவிற்காக மாற்றாக அரசின் சிந்தனை பிரிவாக திங்க் டேங்க் உள்ளது. அரசின் சிந்தனை பிரிவாக திங்க் டேங்க் உள்ளது. திட்டமிட்டல் அதிகார பரவலாக நோக்கமாக கொண்டது. நிதி ஆயோக். நெக்ஸ்ட் பாயிண்ட், தேசிய மனித உரிமைகள் ஆணையம், NHRC, தேசிய மனித உரிமைகள். இந்த கெட்டிங்கு, இந்த ஆண்டு யார் கொண்டு வரப்பட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் நல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்கப்பா. மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா 1993 படி 1993 படி அக்டோபர் 12 அமைக்கப்பட்டது. 1/3/1994 அன்று நடைமுறைக்கு வந்தது. இது எப்போ எடுத்திருக்காங்க? 1993 அக்டோபர் 12 இது வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. இது நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1/3/1994. என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம். நெக்ஸ்ட் வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. எதோட இது செயல்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம். நெக்ஸ்ட் வந்து உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் பெற்றுள்ளது. எந்த அதிகாரத்துக்கு இணையாக பெற்றுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா உரிமையியல் நீதிமன்றத்திற்கு. நெக்ஸ்ட் வந்து மாநில மனித உரிமைகள் ஆணையம், SHRC. தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 17/4/1997 சென்னையில் அமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் எந்த வருஷம் எந்த ஆண்டில் கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னா 1997 எந்த தேதி அப்படின்னா 17 அது 4வது மாதம். இந்த ஆண்டை, இந்த தேதியை இதை எல்லாமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது 17. இது எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தமிழ்நாட்டு மாநில மனித உரிமைகள் ஆணையம். நெக்ஸ்ட் பாயிண்ட், மனித உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு ஆகியவை முக்கிய நோக்கமாகும். உரிமையியல் நீதிமன்றம் அதிகாரங்கள் பெற்றுள்ளது. இது எந்த நீதிமன்றம் அப்படின்னா உரிமையியல் நீதிமன்றம் அதிகாரம் பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் மத்திய தகவல் ஆணையம்.